நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில பார்க்க போற படம் மெய்யழகன். அதாவது சூர்யா ஜோதிகாவோட ப்ரொடக்ஷன்ல கார்த்தி ஹீரோவா நடிச்ச படம் தான் இது. 96 போன்ற ஒரு காதல் காவியத்தை கொடுத்த பிரேம்குமார் தான் இந்த படத்தை வந்து இயக்கி இருக்கிறாரு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கிட்டத்தட்ட அந்த படம் வந்து 6-7 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ரொம்ப கேப் எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படம் எடுக்கணும்ன்ற ஒரு முயற்சியில வந்து அவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அரவிந்த் சாமி மிக 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 முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காரு. இன்னும் ராஜ்கிரண், இளவரசு, ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷ் மாதிரியான மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கு. சிட்டிக்குள்ள, அதாவது மெட்ராஸ்ல இருக்கிற அரவிந்த் சாமி, அவருக்கு பேரை தான் வைஃபா தான் தேவதர்ஷி நடிச்சிருக்காங்க. ஒரு பேரா நடிச்சாங்கன்றதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்துலதான் படமே ஆரம்பிச்சது. இவங்க பூர்வீகம் பூரா தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போகிறாரு. அதாவது இன்னைக்கு ஆஃப்டர்நூன் போய் நைட்டு ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு நைட்டோட நைட்டா வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துடணும். பழைய பழைய பிரச்சனை எதுவுமே சீண்டாம வர்றது தான் இவருடைய நோக்கமா இருக்கும். மகேந்திரன் ஜெயராஜ் தான் வந்து டிஓபியா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒர்க் வந்து நேர்த்தியா தாறுமாறா பண்ணியிருக்காரு. தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற ஆக்சுவலி ஒரிஜினல் பிளேஸ் எதுன்னா திருவடி மருதூர் தான் அவங்க லொகேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. கதைக்களம் தஞ்சாவூர் தான் ஆனாலும் திருவடை மருதூர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த திருவடை மருதூர் சுத்தி இருக்கிற ஊரெல்லாம் வந்து சூப்பரா அழகா காமிச்சிருக்காங்க. திருவடை மருதூர் கோவிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 சீன்ஸ் அந்த கோவில்ல நடக்கு. இந்த கோவில சூப்பரா தரமா காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அது சிவன் கோவில். அவ்வளவு அழகா நேச்சர் பியூட்டி ஷாட்ஸ் எல்லாமே வந்து டிஓபியோட மிக நேர்த்தியான ஒர்க்கை வந்து எடுத்துக்காட்டா நிக்குது அந்த படத்துக்கு. அரவிந்த் சாமி கல்யாணத்துக்கு வராரு. அந்த கல்யாணத்துக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவர் வந்து ராஜ்கிரனை வந்து சந்திக்கிறாரு. அவரை வந்து மாமான்னு கூப்பிடுறாரு. அவரும் பார்த்து அத்தான் எப்படி இருக்காரு அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதாவது அரவிந்த் சாமியோட அப்பாவை. அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு டீச்சரா தான் அவர் வந்து இருக்காரு. ஸோ அவரு நிறைய அந்த ஊருக்குள்ள வந்து நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிட்டு, இந்த ஊரே வேண்டாம், இந்த மக்களே வேண்டாம், இந்த கிராமம் வேண்டாம், சொந்த பந்தங்கள் எதுவுமே வேண்டாம், நான் ரிலாக்ஸ்டா சிட்டியில போய் வாழ்ந்துக்கிறேன்னு அவர் சிட்டிக்கு வந்து செட்டில் ஆனவரை தான் சொல்றாங்க. சோ அவரை பத்தி ரொம்ப ஆச்சரியமா சுவாரஸ்யமா வந்து ராஜ்கிரண் கேட்கிறாரு. கேட்கிறப்போ இவரும் பதில் சொல்றாரு. டக்குன்னு போன் பண்ணி கொடுக்குறாரு. அவர் வந்து அத்தான் அத்தான்னு வந்து ராஜ்கிரண் பேசுறதெல்லாம் வந்து சூப்பரா அல்டிமேட்டா இருந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து அத்தான் கூப்பிட்டு ஆரம்பிக்கிறது தான் கார்த்தி. சடன்னா இந்த கேரக்டர் என்ட்ரி ஆகுது படத்துக்குள்ள. வள கொல கொலன்னு பேசுற மாதிரியே ஒரு கேரக்டர். அதாவது தலைவர் வந்து பொன்னியின் செல்வத்துல இருந்து இன்னும் வெளியே வரல போல இருக்கு. அந்த சினிமாவில் என்ன பிளே பை மாதிரி ஒரு கேரக்டர் பிளே பண்ணாரோ, இதுல வளவள கொல கொலன்னு பேசுற மாதிரி ஒரு கேரக்டரை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு அவர் கொடுத்த அந்த எமோஷனல் எல்லாமே வந்து 100% நச்சுன்னு சூட் ஆயிருக்கு. அதுல டவுட்டே கிடையாது. பட் என்னன்னா, இந்த படத்துல வர்ற அடுத்தடுத்த சீன்ல 2 பேரும் உட்காந்து பேசி 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 மக்களை கொல்றதுதான் மிச்சம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு பவுண்டட் ஸ்கிரிப்டே ஒரு 4-5 கண்டிப்பா இருந்திருக்கும். பொதுவா பவுண்டட் ஸ்கிரிப்ட் பூஜைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுதான் பூஜை பண்ணுவாங்க. ஒரு பவுண்டட்லயே முடிஞ்சிருக்கும். பட் இதுக்கு மட்டுமே ஒரு 4-5 கண்டிப்பா பூஜைக்கு வச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டைலாக் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. படம் என்னமோ ஒரு நாள்ல முடிகிற படம் தான். காலையில் ஆரம்பிச்சு மறுநாள் மதியம் சாயங்காலத்துக்குள்ள முடியுது படம். பட் இந்த பிட்வீன் கேப்ல அவரு கல்யாணத்துக்கு வர்றது, கல்யாணத்துல பேசுறது, அதுக்கப்புறம் போய் பொண்ணு கிட்ட போய் சொல்றாரு, நாங்க 2 பேரும் 1 வருஷம் கடந்து சேர்ந்து வாழ்ந்தோம். என் தங்கச்சினை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதாவது ஒரு 10-15 வருஷம் குழந்தையா இருக்கும் போது இருந்தோம் அப்படின்னா ஒரு அர்த்தம் உண்டு. அது பாசம் பொங்கலாம். 1 வருஷத்திலேயே வந்து அது அந்த குழந்தைக்கு இவர் யாருன்னு கவனம் இருக்கா, இல்ல இவருக்காச்சும் கவனம் இருக்கான்னு தெரியல. 2வது தஞ்சாவூர் ஒன்றும் ரொம்ப அதே பெரிய ஐலாண்ட் கிரவுண்ட்லயும் எங்கேயோ வெளிநாடு ஒன்றும் கிடையாது. இங்கிருந்து நைட்டு டிராவல் பண்ணா மறுநாள் காலையிலேயே போய் இறங்கலாம். சோ அது மாதிரி பக்கத்துல தான் ஒரு ஊர் இருக்கு. அங்க போயிட்டு வர்றதுக்கே வந்து இவரு அவ்வளோ ஏதோ வெளிநாட்டுல இருந்து வந்து அந்த கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ண மாதிரியே சொல்றாரு. ரெண்டா அந்த சொந்தம் கூட இவர் சொல்ற அளவுக்கு ஒட்டல. அந்த ஒரு உண்மையாவே ஃபீல் பண்ண முடியல. ஆனா அவர் வெளிப்படுத்துற காதலா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், டாப் நாச்சா இருக்கு. அதுக்கு ரிலேட்டடா இவர் சில சீன்ஸ் வச்சிருந்தா கொஞ்சம் ஒட்டி இருக்கும் அந்த படத்துக்கு, அவர் சொல்ற விதத்துக்கு எல்லாமே. பட் அது ரொம்ப மொக்கையா இருந்தது. அந்த ரிசப்ஷன் கிட்ட வந்து தங்கச்சிக்கு ஒரு கிஃப்ட் பிரசன்டேஷன் பண்றாரு. அந்த கிஃப்ட்ல என்னென்ன இருக்கு என்ற ஐட்டம்ஸ் தான் சூப்பர் சர்ப்ரைஸான ஒரு விஷயம். அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. ரொம்ப அழகா இருக்கும்.
ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை பொழியிற அந்த சீன் வந்து படத்துக்கு மிக 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 ஹைலைட்டான ஒரு சீனா இருக்கும். கண்டிப்பா எல்லாரையும் வந்து கண்கலங்க வைக்கும். அந்த சீன் எல்லாம் வந்து நைட்டு வந்து வேற வழியே இல்லாம அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு அரவிந்த் சாமி. அந்த நைட்டு ஸ்டே பண்றாரு. அப்பதான் வந்து அந்த ஊரு, இவரு அரவிந்த் சாமி குழந்தையா இருக்கும் போது எப்படி வாழ்ந்தாரு, அவர்கிட்ட இருந்த ஒரு சைக்கிள், அதுக்கப்புறம் ஒரு டிவிஎஸ் சாம்பு, இதோட கதை, ஒவ்வொரு விஷயத்தையும் மெனக்கட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன், அதோட அந்த வாழ்க்கைக்கு அப்போ இருந்து அந்த வாழ்க்கைக்கு 90s கிட்ஸ்க்கு நல்லா அனுபவிச்சிருப்போம். அவங்களுக்கு மட்டும்தான் அதோட அருமை தெரிஞ்சிருக்கும். இந்த ஆஃப் பெடல் போடுறதுல இருந்து, இந்த சைக்கிள் அழகா பாத்துக்கிறதுல முதல்ல கொண்டு, சைக்கிள் போடுற ஸ்டிக்கரை முதல்ல கொண்டு, இன்ச் பை இன்ச் தெல்ல தெளிவா டைரக்டர் அதோட ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காரு. சீரியஸா சொல்றேன், இது எதுவுமே ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இவர் சொல்ற கதைக்கோ, இவர் வந்து எதுக்காக இங்க வராரு, ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஃபேமிலி பிரச்சனை ஏதாவது சொல்லுவார் போல, செகண்ட் ஹாஃப்லயாவது ஃபேமிலி பிரச்சனை, பெரிய ஃபேமிலி பிரச்சனை இருக்கும். சோ அங்க இருந்து தான் இவர் வந்திருக்காரு. ரெண்டாவது, கூட இருக்க கார்த்தி யாருன்னே இவருக்கு தெரியாது. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் ட்ரை பண்ணுவாரு. தெரியாம கடைசி வரைக்கும் போயிட்டே இருப்பாரு. ஒருவேளை கார்த்தி மிகப்பெரிய எதிரியோட பையனா இருப்பாரு. இது மாதிரி ஒரு 4-5 சந்தேகத்திற்கு தான் அந்த கேரக்டரும் நகர்ந்து போயிட்டே இருக்கும். அதையும் ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கதை சொல்றாங்க. அவரு யாருன்றதும் கிளைமேக்ஸ்ல சொல்றாங்க. இது எதுவுமே என்ன பொறுத்த மட்டும் ஒரு சாதாரணமா மேலோட்டமா இருக்கிற படமா இருந்ததே தவிர 96 மாதிரி அப்படி நச்சுன்னு பதிகிற அளவுக்கெல்லாம் எந்த சீனுமே கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் வந்து படத்தை வந்து அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும்னு யோசிக்கிற அளவுக்கு எந்த சீனுமே கிடையாது படத்துல. பட் ஏதோ இவர் மேல மட்டுமே கார்த்தி நம்பிக்கை வச்சு இந்த படம் எடுத்திருக்காருன்றது மட்டும் தெள்ள தெளிவா தெரியுது. ஓடி, அதாவது சமீப காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே த்ரில்லர், ஹாரர், வெட்டு குத்து இது மாதிரி படங்கள் தான். இந்த மாதிரியான படத்துங்களோட கம்பேர் பண்ணா இந்த படம் சோ பெட்டர். கண்டிப்பா ஒரு முறை போய் பார்த்துட்டு வரலாம். பட் இந்த படம் எக்ஸ்ட்ராடினரி படமானா கண்டிப்பா கிடையாது. ஏற்கனவே கார்த்தி வில்லேஜ் பேஸ்ல நடிச்ச பருத்தி வீரன், கொம்பன், விருமன், இது மாதிரி படத்துல எல்லாருமே வந்து ஒரு செட்டிலான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் எதை நோக்கி போகுது, என்ன சொல்ல வருதுன்றது ஒரு கிளாரிட்டி இருக்கும். இவரு ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறாரு, ராஜராஜ சோழன் வரைக்கும் போறாரு, தூத்துக்குடி இஷ்யூ பத்தியும் பேசுறாரு. இதெல்லாம் வந்து எங்கெங்கயோ கனெக்ஷன், எல்லாமே ஒட்ட வைக்கணும்ன்ற பார்த்த மாதிரி, அதாவது ஒவ்வொரு துண்டு துண்டா துண்டா எடுத்து அது எல்லாமே ஒட்ட வச்சு அது வந்து ஒரு ரிலேஷன், இது மாதிரியான ஒரு பாசம், அன்பு, அண்ணன் தம்பி குழந்தை, இந்த பாண்டிங்குள்ள இந்த விஷயத்த கொண்டு வரலான்னு திணிச்ச மாதிரி இருக்கே தவிர எதுவுமே வந்து அதோட ஒட்டலன்றதுதான் உண்மை. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.